குழந்தைகளுடன் விளையாடி கழிக்க ஏற்ற இடமாக இருக்கிறது கிருஷ்ணகிரி அணை பகுதி. தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களை ஒட்டிய பகுதியாக இருப்பதால் இங்கு ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள். 1957 காமராஜரால் இந்த அணை திறந்து வைக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணையின் மூலம் சுற்றிலும் உள்ள 4000 ஹெக்டேர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. விவசாயத்திற்கு மட்டுமின்றி சுற்றுலா தலமாகவும் கிருஷ்ணகிரி அணை பகுதி இருக்கிறது. அணையை சுற்றி பார்க்க வருபவர்களுக்காக பெரிய அளவிலான பார்க் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. குழந்தைகள் விளையாட ஏற்றவாறு அவர்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரான பார்க் இது. பார்க்கை சுற்றி பார்க்க வருபவர்கள் அங்கிருக்கும் மான் பூங்காவில் மான்களை வியப்போடு பார்த்து செல்கின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் செல்லும் வழியில் இருப்பது இன்னும் சிறப்பு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாங்கள் சும்மா பிக்னிக் மாதிரி சுற்றி பார்க்க வரோங்க. இங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே நல்லா விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு விளையாட்டு பொருளெல்லாம் இருக்குது. அதனால் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறோம். குடும்பத்தோடு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இங்குள்ள மற்றொரு சிறப்பு இங்கு கிடைக்கும் சுவையான மீன்கள். கிருஷ்ணகிரி அணையில் கிடைக்கும் மீன்களை ஆசை தீர சுவைக்க வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளனர். அணைக்கு அருகிலேயே அவதானப்பட்டி போட் ஹவுஸ் இருக்கிறது. பலர் படகு குழாமுக்கு வந்து உற்சாகமாக படகு சவாரி செய்கின்றனர். அரசு சார்பில் இந்த படகு இல்லத்தில் தேவையான லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் பயணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எங்கேருந்தாலும் பெங்களூர்லேருந்து வராங்க, கேரளா, கர்நாடகா அந்த வேலை போகிறவங்க எல்லாமே வராங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான சேஃப்டியை நாங்கள் கொடுக்குறோம். லோக்கலில் எல்லாருமே வராங்க சார். எல்லாம் லோக்கலில் வராங்க, லோக்கலில் வெளியிலேருந்து வராங்க, எல்லாமே வந்து போகிறாங்க. சென்னையில் இருந்து 265 கிலோமீட்டரில் இந்த அணை இருக்கிறது. பெங்களூரில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கிருஷ்ணகிரியில் தங்கிவிட்டு அணைக்கு செல்லலாம். 700 ரூபாயிலிருந்து தங்குவதற்கு அறைகள் இங்கு கிடைக்கின்றன.